السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته وكلهم أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. باب الجريد على القبر. باب الجريد ஈத்தமர ஓலையினுடைய பாடம், அலல் கபுரி கபுரின் மீது ஈத்தமர ஓலையினுடைய பாடம். ஒரு மனிதர் மரணம் அடைந்தால் அந்த கபரின் மீது ஈத்தமரத்து ஓலையினை கிளையினை நட்டுவதனால் அந்த கபரிலே வாழக்கூடிய மனிதருக்கு, அடக்கம் செய்யப்பட்ட மனிதருக்கு பிரயோஜனம் உண்டா இல்லையா என்பதை பற்றிய பாடம். வௌசா புரைதத்துல் அஸ்லமி ஐயுஜாலி கபுரிஹி ஜரீதானி. இமாம் புரைதத்துல் அஸ்லமி ரஹ்மஹுமுல்லா அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய கபரிலே 2 ஈத்தமர குற்றியினை ஓலையினை நட்ட வேண்டும். வரஆ இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஃபுஸ்தாத்தன் அலா கபரின் இந்த அலா கபரி அப்துர் ரஹ்மானி ரலியல்லாஹு அன்ஹுமா ஃபகால இன்ஸஅஹு யா குலாமு ஃபஇன்னமா யுதில்லுஹு அமலுஹு. வரஆ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனாகிய அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள், ஃபுஸ்தாத்தன் ஒரு கூடாரத்தினை, அலா கபரி அப்துர் ரஹ்மானி ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரின் மீது ஒரு கூடாரத்தை பார்த்தார்கள். வகால அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ஸஅஹு இதனை நீக்கிவிடுங்கள், யா குலாமு அடிமையே மனிதனே, இன்னமா யுதில்லுஹு அமலுஹு அவருக்கு நிழல் வழங்குவதெல்லாம் அவருடைய அமலாகத்தான் இருக்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் மேதை, அதிகமான ஹதீதுகளை அறிவித்தவர்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஷரத்து முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட சஹாபி மாத்திரமல்ல, செல்வந்தனான ஒரு சஹாபி. அவர்களுடைய கபரின் மீது ஒரு கூடாரத்தை அமைத்து நிழல் வழங்குகின்றார்கள். இதனை பார்த்த மாமேதை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், இந்த கூடாரத்தை நீக்கிவிடுங்கள். காரணம், ஒரு அடியானுக்கு அவருடைய கபரில் நிழல் வழங்குவதெல்லாம் அவருடைய அமலாகத்தான் இருக்குகின்றது. எவ்வளவு முயற்சியோடு நல்ல நல்ல அமல்களை செய்கின்றாரோ அந்த அமலுடைய குளிரின் ஊடாக, சுபிட்சத்தினூடாக அல்லாஹு தாலா அவருடைய கபரை விசாலப்படுத்தி குளிர்மையாக்கி அல்லாஹு தாலா சுவனத்தின் பூங்கோலையாக மாற்றுகின்றான் என்பதை சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்றால், இன்று நாம் வாழக்கூடிய காலத்திலே மாபெரும் பிரச்சனையாக இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தர்க்கத்தையும் விவாதத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அழகான முறையிலே இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸை மாத்திரமல்ல ஒரு பாடத்தையே கொண்டு வந்திருக்கின்றனர். ஒரு மனிதனுடைய கபரின் மீது ஈத்தமர ஓலையினை நட்டுவதனால் அந்த கபருக்கு பிரயோஜனம் இருக்குகின்றது. அந்த கபருக்கு அல்லாஹு தஆலாவுடைய பரக்கத்தும் அருளும் பாவ மன்னிப்பும் இருக்குகின்றது என்பதனால் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகான பாடத்தையே கொண்டு வந்திருக்கின்றார். وقال خارجة بن زيد رحمه الله ورأيتني ونحن شاب في زمن عثمان رضي الله تعالى عنه وإن أشدنا وثبة الذي يتبع قبر عثمان بن ملعون رضي الله عنه حتى يجاوزه. زيد بن خارج بن زيد رحمه الله சொல்லுகின்றார்கள், ورأيتني என்னை நான் பார்த்தேன், ونحن شبان في زمن عثمان رضي الله عنه உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நாங்கள் எல்லாம் வாலிபர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களில் கடினமானவர் வக்பத்தன் பாய்ந்து செல்லுவதால் அல்லது ஒருத்தர் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கபரை பாய்ந்து செல்லுவாரே, ஹத்தா யுஜாவிஸு அதனை தாண்டி செல்லுவார். அன்பார்ந்தவர்களே, இன்று சிலர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் அறிஞர்களாக இருக்கட்டும், பாமரர்களாக இருக்கட்டும்,
கபறுகளை அமைக்குகின்ற பொழுது அவைகளை உயர்த்தக்கூடாது. கபறுகளை அப்படியே தரைமட்டமாகத்தான் வைக்க வேண்டும். உயர்ந்த கபறுகளை இடிக்க வேண்டும் என்றுமெல்லாம் பிரயோஜனம் என்றுமெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஆனால் ஹாரிஜ் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகின்றார்கள், உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கபரை யார் ஓடி வந்து மேலால் பாய்கின்றாரோ அவர்தான் எங்களில் அதிகமான உயரத்தை தாண்டி பாயக்கூடியவர் என்றார். அப்படி என்றால் அந்த கபரினுடைய உயரம் எப்படி இருந்திருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்டவர்கள், இஸ்லாத்திலே 4 குலஃபாக்களில் 3வது இடத்தை பிடித்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே என்னுடைய சுவனத்தின் தோழர் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்றார். இப்படி இந்த குர்ஆனை வடிவமைத்து தந்தவர். அவர்களுடைய காலத்தில் நாங்கள் வாலிபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய கபரை ஓடி வந்து தாண்டக்கூடிய மனிதர் தான் எங்களில் அதிகம் உயரம் தாண்டக்கூடிய மனிதராக இருந்தார்கள் என்று சய்யிதுனா ஹாரிஜ் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களை சிந்தனை செய்து பாருங்கள். இன்று உயர்த்தப்பட்ட கபறுகளை இடிக்க வேண்டும், கபறுகளை உயர்த்தக்கூடாது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கின்றார்களே. ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய கேள்விக்கும் அவர்களுடைய பிரச்சாரம் பிழையானது. அவர்களுக்கு புகட்டப்பட்ட கல்வியிலிருந்து பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் குழப்பதார்கள் என்பதற்காக வேண்டிய அழகான ஹதீஸை அவர்களுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். وقال عثمان بن حكيم رحمة الله عليه أخذ بيدي خارجة فأجلسني على قبر وأخبرني عن عمه يزيد بن ثابت قال إنما كره ذلك لمن حدث عليه. உஸ்மான் இப்னு ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அகத பியதி ஹாரிஜா ரஹ்மத்துல்லாஹ் என்னுடைய கரத்தை பிடித்தார்கள். ஃபஅஜ்லஸனி அலா கபரின் மீது என்னை அமர வைத்தார்கள். வஅக்பரனி எனக்கு அறிவித்தார்கள் அன் அம்மிஹி அவர்களுடைய சாச்சா யஸீத் இப்னு தாபித் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பற்றி அறிவித்தார்கள். கால அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமா குறுகிய ஜாலிக்க இது மக்ரூஹாக்கப்பட்டதெல்லாம் தடை செய்யப்பட்டதெல்லாம் மிமன் ஒருத்தருக்கு அஹதத அலைஹி அந்த கபரின் மீது கபருக்கு நோவினை தரக்கூடியதை உண்டாக்குவாரே அவருக்கு. அன்பார்ந்தவர்களே, நாம் மையவாடிக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் பாதணிகளோடு செல்லலாமா இல்லையா என்றால் நாம் பாதணிகளோடு செல்லுவதில் குற்றம் இல்லை. காரணம், மனிதர்களுக்கு உஷ்ணமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய காலில் ஏதாவது வேதனைகள் பெறக்கூடிய மண்ணில் மிதிப்பதினால் வேதனைகள் பெறக்கூடிய ஒன்று இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மையவாடியிலே பாதணிகளோடு செல்லுவதில் குற்றம் இல்லை. நாம் பாதணிகளை வெளியில் இடுவதற்குரிய காரணம் கபறுகளை கண்ணியப்படுத்துவதற்காக. ஆனால் ஒரு கபருடைய அடையாளம் தென்பட்டால் அந்த கபரின் மீது நாம் மிதிக்க முடியாது. அது மாத்திரமல்லாமல் அந்த கபரின் மீது அமரவும் முடியாது. எப்படி ஒரு மனிதர் மரணித்தால் எந்த ஒரு தடயமும் இல்லாத விடத்தில் தான் ஒரு கபரினை தோண்டி எடுப்போம். அந்த விடத்தில் எனக்கு முன்பு காலத்தில் உண்மையாக ஒரு மையத்தில் அடக்கப்பட்டுத்தான் இருக்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு கபரினை தோன்றுகின்ற பொழுது ஏதாவது ஒரு எலும்பு ஒரு மையத்தினுடைய தடயத்தை கண்டால் உடனே மூடிவிட வேண்டும். இதுதான் சட்டம். அதுபோன்று ஒரு கபர் அடக்கப்பட்ட அடையாளம் இருந்தால் அதனை உடைத்து தோண்ட முடியாது, அதன் மீது அமர முடியாது. இதனுடைய கருத்தில் இமாம்கள் 2 சாரார்களாக பிரிகின்றார்கள். சில இமாம்கள் சொல்லுகின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரின் மீது அமருவதை தடுத்ததெல்லாம் கபரின் மீது அமர்ந்து ஒரு மனிதன் மனம் செல்லம் கழிப்பதைத்தான். இன்னும் சில இமாம்கள் சொல்லுகின்றார்கள், அப்படியல்ல, பொதுவாகவே கபரின் மீது அமர முடியாது. கபரின் மீது ஒரு மனிதன் கால் வைப்பதும் அமருவதும் அந்த கபரை இழிவுபடுத்துவது போன்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய நெருக்கமான உறவினர் அவருடைய குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தையில் எந்த குழந்தை இவரின் மீது அளவு கடந்து அன்பு வைத்துள்ளதோ அந்த குழந்தை தான் குளிப்பாட்டுவதற்கு ஏற்றம். காரணம், குளிப்பாட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் மென்மையான முறையை கையாள வேண்டும். நாம் கடினமான முறையினை கையாண்டால் அந்த ஜனாசாவுக்கு வேதனை ஏற்படுகின்றது. எனவே இதனை காரணமாக இமாம்கள் சொல்லுகின்றார்கள், கபரிலே அந்த மனிதர் வாழுகின்றார், அதன் மீது நீங்கள் மனம் சலம் கழிக்க அமர்ந்தாலும்
அல்லது சாதாரணமாக உங்களுடைய கால்களை வைத்து நீங்கள் அமர்ந்தாலும் கபரிலே வாழக்கூடிய மனிதருக்கு வேதனை ஏற்படுகின்றது. எனவே பொதுவாகவே கபரின் மீது ஒரு கபருடைய அடையாளம் தென்பட்டால் அதன் மீது அமர முடியாது, இருக்க முடியாது என்பதாக இமாம்கள் எனக்கு தெளிவாக சொல்லுகின்றார். وقال النافع رضي الله تعالى عنه قال ابن عمر رضي الله تعالى عنهما يجلس على القبور. وبه قال حدثنا يحيى قال حدثنا ابو معاويه عن الاعمش عن مجاهد عن طاووس عن ابن عباس رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم அன்னஹு நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர பி கபரைன் இரண்டு கபர்களுக்கு அருகாமையில் நடந்து செல்லுகின்றார்கள். யுஅஸ்ஸபானி தண்டனை வழங்கப்படக்கூடிய இரண்டு கபருக்கு அருகாமையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்லுகின்றார்கள். வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இன்னஹுமா நிச்சயமாக இந்த இரண்டு கபரிலும் வாழக்கூடியவர்கள் லயுஅஸ்ஸபானி தண்டனை செய்யப்படுகின்றார், அல்லாஹ்வினால் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உடனே வமா யுஅஸ்ஸபானி அவ்விருவரும் ஃபீ கபீரின் பெரிய பாவத்தில் வேதனை செய்யப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அவர்கள் பெரிய பாவத்தை செய்யவில்லை, ஆனால் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அம்மா ஹதுகுமா அவ்விருவரில் ஒருத்தருடைய குற்றம் ஃபகால அந்த மனிதர் ஆனார் லா யஸ்ததிரு மினல் பௌலி தன்னுடைய சிறுநீரை சரியான முறையில் சுத்தம் செய்யாத மனிதராக ஆனார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டு கபருக்கு அருகாமையில் நடந்து செல்லுகின்ற பொழுது கபருக்குள்ளே வேதனை செய்யப்படக்கூடியதை பார்க்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் தெளிவாக காட்டுகின்றது, நடப்பதை நடந்ததை அறியாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி அல்ல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிந்திருக்கின்றார்கள், கபருக்குள்ளே ஜனாசாவுக்கு தண்டனை செய்யப்படுவதையும் பார்த்தார். பார்த்தது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்ன குற்றம் செய்தார்கள், எந்த குற்றத்தை ரப்பு குற்றமாக கருதி தண்டிக்கின்றார் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இந்த சாதாரணமாக சொல்லுகின்றார். அல்லாஹு தாலா மாத்திரம்தான் நடப்பதை அறிபவன், நடந்ததை அறிபவன் இல்லை. அல்லாஹு தாலா அனைத்தையும். கல்வி இரண்டு வகை, ஒன்று தாத்தி சுய கல்வி, அது ரப்புக்கு மாத்திரம். பிறகு அத்தாயி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட கல்வி, அந்த கல்வி வஹி இல்ஹாம், நாம் படித்தறிவது. அல்லாஹு தாலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்தையுமே அறிவித்துக் கொடுத்தார். சாதாரணமாக சொல்லுகின்றார்களா, கபரிலே வேதனை செய்யப்படக்கூடிய மனிதனை பார்க்குகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எந்த குற்றத்தை செய்து எந்த குற்றத்தை ரப்பு குற்றமாக கருதி தண்டிக்கின்றான் அதனையும் சொல்லி காட்டுது. அப்படி என்றால் அவர்களுடைய அறிவின் மகத்துவம், அவர்களுடைய அறிவின் உச்சி, அவர்களுடைய அறிவின் சிகரம் எப்படியாக இருக்கு சிந்தனை செய்து பாருங்கள். அம்மல் ஆகரு மற்ற மனிதர் பகான யம்ஷி பின் நமீமத்தி கோல் சொல்லக்கூடிய மனிதராக ஆனார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இரண்டு கபரை காட்டி இரண்டு கபரிலும் வாழக்கூடிய மனிதர்கள் தண்டனை செய்யப்படுகின்றார்கள். அவர்களுடைய பாவங்கள் பெரும் பாவம் அல்ல, விபச்சாரம், கொலை, இது போன்ற பாவம் அல்ல. ஒருத்தருடைய பாவம் தன்னுடைய சிறுநீரை சரியாக சுத்தம் செய்ய மாட்டார். மற்றவருடைய பாவம் கோல் சொல்லக்கூடியவர், இந்த இடத்தில் பேசுவதை ஏனையவரோடு பேசி பிரச்சனையை உண்டாக்கும். இந்த இரண்டும் தான் இருவரும் செய்த பாவம். தும்ம பிறகு அகத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள் ஜரீதத்தன் ஈச்சமர ஓலையினை ரத்பத்தன் ஈரமான ஃபஷக்கஹா அப்படியே பிளந்தார்கள் பின்ஸ்னைன் இரண்டு பகுதியாக. தும்ம பிறகு கரஸ ஃபீ குல்லி கப்ரின் வாஹிதத்தின் ஃபீ குல்லி கப்ரின் எல்லா கபரிலும் வாஹிதத்தின் ஒன்றை நட்டினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சமர ஓலையினை எடுத்து இரண்டாக பிளந்து ஒவ்வொரு கபரிலும் நட்டினார். வேதனை செய்யப்படுகின்றதல்லவா, அந்த கபரில் ஒரு கபரில் ஒரு பகுதியினை, மறு கபரில் மறுபகுதியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்டினார்கள். வகாலு சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லிம ஸனஅத ஹாதா, ஏன் இப்படி செய்தீர்கள்?
وقال صلى الله عليه وسلم சொல்லுகின்றார்கள் لعله يخفف عنهما ما لم ييبسا. இந்த இரண்டு ஈச்சமர ஓலையும் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இவர்களுடைய தண்டனைகளை அல்லாஹு தஆலா இலகுபடுத்தலாம், மென்மைப்படுத்தலாம். காரணம், இன்று ஒரு கபரின் மீது நாம் மரத்தினை நட்டுவோம். ஒரு ஜனாசாவினை அடக்கினால் அழகான ஒரு மரத்தினை இரண்டு பகுதிகளாக அங்கும் இங்கும் முன்பகுதியிலும் தலைப்பகுதியிலும் நட்டு விடுவோம். அதனுடைய காரணம், அவ்விரண்டும் தஸ்பீஹ் செய்யும். உலகத்தில் வாழக்கூடிய பிராணிகள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் தஸ்பீஹ் செய்யும். அந்த தஸ்பீஹின் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வேதனைகளை நீக்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டையும் அப்படி நட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், இன்று நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றே சஹாபாக்கள் கேட்டார்கள். யாரிடம்? என்னிடம், உங்களிடம் அல்ல, நாயகத்திடம். பதில் சொன்னது நானோ நீங்கள் அல்ல. இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அறிமுகப்படுத்தி நாளை மறுமையில் ஒட்டுமொத்த படைப்பும் யாருடைய காலிலே மண்டியிடுமோ அந்த மனிதர் பதில் சொல்லியிருக்கிறார். எப்படி சொன்னார்கள்? இந்த இரண்டும் காயாமல். நாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் மற்றும் ஒரு ஹதீஸிலே தெளிவு சொல்லுகின்றார்கள், காயாமல் அல்ல, அந்த மரம் அழியாமல் பட்டு போன மரமும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும். ஈரமான மரம் மாத்திரம் அல்ல, பட்டு போன மரமும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும். அந்த மரம் எந்த ஓலையிலே நட்டினார்களோ அந்த ஓலை, அந்த மரம், அந்த செடி அழிந்து போகாமல் இருக்கும் காலம் எல்லாம் அதனுடைய தஸ்பீஹை, அதனுடைய திக்ரு, ஹம்தினூடாக அல்லாஹு தஆலா அந்த ஜனாசாவினுடைய கபரை, மையத்தினுடைய கபரின் தண்டனை அல்லாஹு தஆலா லேசாக்குகின்றான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாபு மௌஇலத்தில் முஹத்திஸி இன்தல் கப்ரி வ குஊதி அஸ்ஹாபிஹி ஹவுலஹு. பாபு மௌஇலத்தில் முஹத்திஸி, பேசக்கூடியவரின் உபன்யாசத்தினுடைய ஒரு பாடல். இன்தல் கப்ரி, கபரிடத்திலே, வ குஊதி அஸ்ஹாபிஹி, அவர்களுடைய தோழர்கள் அமருவது, ஹவுலஹு, அந்த கபரை சூழ அமருவதனுடைய பாடல். யௌம யஹ்ருஜூன மினல் அஜ்தாத் அல் அஜ்தாத் அல் குபூர் புஇரத் உதிரத் بعثرت حولي أي جعلت أسفله وعلاه الإيفال الإسراع. وكان الأعمش رحمه الله إلى نسب إلى شيء منسوب يستبقون إليه، والنسب واحد والنسب مصدر. يوم الخروج من القبور ينسلون يخرجون. وبه قال حدثنا عثمان رضي الله تعالى عنه حدثني جريد عن منصور عن سعيد بن عبيدة عن أبي عبد الرحمن عن علي رضي الله تعالى عنه أنه قال, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், உன்னா நாங்கள் ஆலம் ஃபி ஜனாஸத்தின், ஒரு ஜனாஸாவிலே, ஃபி பக்கீல் கர்கத், ஜன்னத்துல் பக்கீலே ஒரு ஜனாஸாவில் நாங்கள் ஆகியிருந்தோம். ஃபஅதான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் வந்தார்கள். அவர்கள் அமர்ந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ நாங்கள் அமர்ந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிஹ்சரத்துன், ஒரு குச்சி உள்ளது. இந்நிலையில் நாயகத்தை சூழ நாங்கள் அமர்ந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையினை அப்படியே தாழ்த்தினார்கள். அவர்களுடைய குச்சியினால் பூமியில் அடிக்கக்கூடியவர்களாக, தட்டக்கூடியவர்களாக ஆனார்கள். சின்ன பிறகு கால சொல்லுகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின், உங்களில் இருந்து யாரும் இல்லை, மா மின் நப்சின் மன்ஃபூசத்தின், படைக்கப்பட்ட எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை, இல்லா குத்திப மகானுகா மினல் ஜன்னதி வன்னாரி, சொர்க்கத்திலும் நரகத்திலும் இருந்து அதனுடைய இடம் எழுதப்பட்டு இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், இன்று நாம் மையவாடிக்கு சென்றால் ஜனாசாவை சூழ அமர்ந்து ஒரு மனிதர், ஒரு ஆலிம் தங்களுக்கு மத்தியிலே உபன்யாசம் செய்வார்கள். இதனையும் இன்று தடுக்கக்கூடிய ஒரு சாரார்கள் இருக்குகின்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ஜன்னத்துல் பக்கீஇல் ஒரு ஜனாசாவிலே நாங்கள் கலந்து கொண்டோம். அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் வந்து அமர்ந்தார்கள். அவர்களுடைய கையிலே ஒரு குச்சி உள்ளது. அந்த குச்சியினால் அவர்களுடைய தலையினை அப்படியே தாழ்த்தி பூமியிலே அடுக்குகின்றார். சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒன்று சுவனத்தையும் ஒன்று நரகத்தையும் எழுதி இருக்குகின்றார்.
அதனை எழுதித்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அனுப்புகின்றான் என்றார்கள். மேலும் சொன்னார்கள், அல்லாஹு தாலா ஒரு மனிதனை சீதேவியாக மூதேவியாக எழுதியே தவிர படைக்கவில்லை. ஒரு மனிதனை படைக்குகின்ற பொழுது சீதேவியாகவும் மற்றும் ஒரு மனிதனை மூதேவியாகவும் படைத்துத்தான் ரப்பு தாலா இந்த உலகத்தில் அனுப்பி இருக்குகின்றான். சுருக்கமாக சொன்னால் சுவனத்து மனிதரா நரகத்து மனிதராக படைத்துத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகிலே அனைத்து மனிதர்களையும் அனுப்புகின்றான். ஒரு மனிதர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஃபலா நத்தகிலு அலா கிதாபினா, எங்களுடைய ஏடுகளின் மீது நாங்கள் ஊண்டுதல் பிடிக்கட்டுமா? நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தாலா படைத்து அனுப்புகின்ற பொழுதே ஒரு மனிதனை சொர்க்கவாதியா, படைத்து அனுப்புகின்ற பொழுதே ஒரு மனிதனை நரகவாதியாக அனுப்பினால் எங்களுடைய ஏடுகள் பட்டோலைகளின் மீது நாங்கள் ஊண்டுதல் பிடித்து அமலை விட்டு விடட்டுமா? நாங்கள் அமலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் சொர்க்கம் என்றால் சொர்க்கம், நரகம் என்றால் நரகம் அல்லவா? நாயகமே, எப்படி கருதுகின்றார்கள் சஹாபாக்கள்? நாங்கள் அமல்களை செய்தாலும் செய்யாவிட்டாலும் எங்களுக்கு சுவனம் என்றால் சுவனம், நரகம் என்றால் நரகம். அல்லாஹு தஆலா எங்களுடைய ஏடுகளை எழுதி முடித்து விட்டார். நாங்கள் அமலை விட்டு விடட்டுமா நாயகமே என்றார்கள். فمن كان منا من أهل السعادة فسيسير إلى عمل أهل السعادة وأما من كان منا من أهل الشقاوة فسيسير إلى عمل أهل الشقاوة قال أما أهل السعادة فيسرون لعمل السعادة وأما أهل الشقاوة فيسرون لعمل الشقاوة ثم قرأ فأما من أعطى واتقى. சஹாபாக்கள் கேட்டார்கள், எங்களை சீதேவியாக படைத்தால் நாங்கள் சீதேவி, மூதேவியாக படைத்தால் மூதேவி அல்லவா நாயகமே? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எந்த மனிதரை இந்த உலகத்தில் சீதேவியாக சுவனத்து மனிதனாக படைத்தானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளின் அமல்களை இலகுவாக்கி கொடுப்பான். எந்த மனிதனை நரகவாதியாக படைத்தானோ மூதேவியாக படைத்தானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நரகவாதியின் அமலை இலகுவாக்கி கொடுப்பான். இன்று பார்க்கின்றோம், பள்ளி வாசல்களில் ஜமாத்தாக தொழுகின்றோம். எத்தனை மனிதர்களுடைய காதுகளில் அதாருடைய சப்தம், இக்காமத்தினுடைய சப்தம் விழுந்தும் பள்ளியை நாடாத மனிதர்களாகத்தான் இருக்குகின்றார். நன்மைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் வலிந்திருந்தும் அவைகளின் பக்கம் தங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் திருப்பாதவர்களாகத்தான் இருக்குகின்றார். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், சொர்க்கத்து மனிதராக நான் இருந்தால் பாவம் செய்தாலும் சொர்க்கம், நரகத்து மனிதராக இருந்தால் நன்மை செய்தாலும் நரகம், இப்படி என்றால் எங்களுடைய வேட்டின் மீது நாங்கள் அப்படியே ஊண்டுதல் பிடித்து அமலை விடப் போகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பதில் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கவாதிகளின் அமலை அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவாக்கி தரும். ஐவேளை தொழுகையிலே ஜமாத்தாக கலந்து கொள்ளுவீர்கள், தஸ்பீஹ் திக்ர் ஸலவாத்தோடு அமர்ந்து கொள்ளுவீர்கள், அல்லாஹ்வுடைய கலாமோடு உங்களுடைய நேரங்களை கழிப்பீர்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை பாவ மன்னிப்பு தேடுவதோடு உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குவீர்கள். நரகவாதி என்றால் அல்லாஹ்வையும் ரசூலையும் இஸ்லாத்தையும் மறந்து இந்த உலகத்தில் இன்பத்தின் அடிபணிவதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவாக்கி தந்து விடுவான் என்றார். பாபு மா ஜாஅ ஃபீ காத்திலின் நஃப்ஸ், நஃப்ஸை தன்னை கொல்லக்கூடியவரிலே உள்ள ஒரு பாடமாக இது உள்ளது. وبه قال حدثنا مسدد قال حدثنا يزيد بن زريع قال حدثنا خالد عن نبي كلابة عن ثابت بن الضحاك رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم மன் யாராவது ஹலஃப சத்தியம் புரிந்தால் பிமில்லத்தி கைரில் இஸ்லாம், இஸ்லாம் அல்லாத ஒன்றை கொண்டு காதிபன் பொய்யாக முத்தஅம்மிதன் மனம் முரண்டாக சத்தியம் புரிந்தால் பகு அவர் கமா கால சொன்னதை போல, வமன் யாராவது கத்தல நப்சகு அவரை கொண்டால் பிஹதீதத்தின் கூர்மையான ஆயுதத்தினால் ஜகன்னமே, அது கொண்டு அவர் ஜகன்னம் என்ற நரகத்திலே தண்டிக்கப்படுவார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சத்தியம் புரிகின்றார், பொய் சத்தியம் செய்கின்றார், அந்த சத்தியத்திற்கும் அவருடைய உள்ளத்திற்கும் தொடர்பில்லை, சொல்லுகின்றார் நான் ஒரு முஸ்லிம் இல்லை என்று சத்தியம் புரிகின்றார். அப்படி புரிந்தால் அவர் மனமுரண்டாக பொய்யாக சொன்னாலும் அந்த சத்தியத்தை ஏற்று அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றப்படுவார். அதுபோன்று ஒரு மனிதர் ஒரு ஆயுதத்தினால் அவரையே அவர் கொல்லுகின்றார்,
தன்னை கொல்லுகின்றார். இப்படி கொண்டால் ஒரு மனிதர் எப்படி கொல்லுகின்றாரோ அதே கொலையினை அதே தண்டனையினை அல்லாஹு தாலா ஜஹன்னம் என்ற நரகத்தில் பெறுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை எந்த முறையில் அவர் கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்றாரோ அதே தண்டனை தான் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் பெறுவான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். قال حجاج بن منهال حدثنا جرير بن حازم عن الحسن قال حدثنا جندب رضي الله تعالى عنه في هذا المسجد فما نسينا وما نخاف أن يكذب جندب عن النبي صلى الله عليه وسلم رضي الله عنه قال صلى الله عليه وسلم சொல்லுகின்றார்கள் قال برجل جراح ஒரு மனிதருக்கு ஒரு காயம் ஏற்பட்டது கத்தல நப்சு அவரை அவர் கொண்டு விட்டார். وقال الله عز وجل அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் பதரனி அப்தி பினப்சிஹி என்னுடைய அடியான் அவரை கொண்டு அவசரப்படுத்தி விட்டார், தீவிரப்படுத்தி விட்டார். ஹர்ரம்து அலைஹில் ஜன்னத சொர்க்கத்தை நான் அவருக்கு ஹராமாக்கி விட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் உடலில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அந்த வேதனையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர் உயிரை போக்கிவிட்டார். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் எப்படி என்றால் நான் அவருடைய தவணையினை தீர்மானித்தேன், நான் தீர்மானித்ததை பார்க்கிலும் அவர் முந்திவிட்டார், எனவே அவருக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன், அவருக்கு சொர்க்கம் இல்லை என்றார்கள் சொர்க்கம் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு சோதனைகளை வழங்குவான். அந்த சோதனை அந்த அடியானுக்கு தண்டனையா குற்ற பரிகாரமா அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றதா என்றால் அந்த அடியானை பொறுத்து. அல்லாஹ்வுடைய சோதனையிலே ஒரு மனிதன் கோபம் கொண்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய சோதனையின் மீது பொறுமை அடைந்தால் அல்லாஹு தஆலா அந்த சோதனையினூடாக அவருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். பொறுமை அடையாமல் பொருந்திக் கொள்ளுகின்றான். என்னுடைய ரப்பு என்னை படைத்தவன், அவன்தானே இந்த சோதனையை தந்தான், அவன் இன்பத்தை தந்தது போன்று இந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று ஒரு மனிதன் பொருந்திக் கொண்டால் அந்த அடியானுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா உயர்த்திக் கொண்டே இருக்குகிறான். நாளை மறுமையில் சோதனைகள் வழங்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய அந்தஸ்துக்கள் நன்மைகளை பார்த்தவுடன் சோதனைகள் வழங்கப்படாத மனிதன் சொல்லுவான் எப்படி என்றால், ரப்பே நீ இந்த உலகத்தில் சோதித்த மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட கூலி என்றால் உலகத்தில் நான் வாழுகின்ற பொழுது கத்தரிக்கொள்ளினால் என்னுடைய உடல்களை நீ கத்தரித்திருக்கலாமே, இப்படிப்பட்ட கூலியை நான் தவற விட்டு விட்டேனே என்று கை செய்யப்படுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடைய சோதனையூடாக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுவது இஸ்லாம் காட்டி தந்த வழி அல்ல. அப்படி செய்தால் அந்த அடியானுக்கு நரகம் என்பதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். وبه قال حدثنا ابو اليمان قال اخبرنا شعيب قال حدثنا ابو الزناد عن الاعرج عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال النبي صلى الله عليه وسلم சொல்லுகிறார்கள், அல்லது ஒரு மனிதர் யஹ்லுகு நஃப்ஸஹு தன்னை தூக்கிலிடுவாரே அந்த மனிதரை யஹ்லுகுஹா பின்னாரி நரகத்தில் அல்லாஹ் தஆலா அவரை தூக்கிலிடுவார் அந்த ஆத்மாவினை. வல்லதி மேலும் ஒருத்தர் யத்உனுகா அந்த நஃப்ஸை கூர்மையான ஆயுத்தினால் குத்தி கொள்ளுவாரே யத்உனுகா பின்னாரி நரகத்தில் அந்த ஆத்மாவை அல்லாஹ் தஆலா குத்தி கொள்ளுவார். ஒரு மனிதர் இந்த உலகத்தில் எந்த முறையில் தன்னுடைய உயிரை போக்குகின்றாரோ அதே தண்டனை தான் அல்லாஹு தஆலா மறுமையில். நெருப்பினால் தன்னை கரித்தால் அல்லாஹு தஆலா மறுமையில் கரிப்பான். கயிற்றிலே தன்னுடைய கழுத்துக்களை இறுக்கி தன்னைத்தானே கொலை செய்தால் அல்லாஹு தஆலா அந்த தண்டனையை வழங்குவான். கூர்மையான ஆயுதத்தினால் தன்னுடைய கழுத்தை அறுத்து தன்னைத்தானே கொலை செய்தால் அல்லாஹு தஆலா அந்த தண்டனை, அல்லது நீரில் மூழ்கினால் எப்படிப்பட்ட முறையில் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்றாரோ அதே தண்டனை அல்லாஹு தஆலா கியாமத் நாளையிலே வழங்குவான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதர் ஒருபோதும் சுவனத்தை அடைய முடியாது. பாபுமா யுக்ரஹு மினஸ் ஸலாத்தி தொழுகையில் இருந்து அலல் முனாஃபிகீன வல் இஸ்திக்ஃபார் லில் முஷ்ரிகீன். பாபுமா உங்களுடைய பாடம், யுக்ரஹு மினஸ் ஸலாத்தி தொழுவதிலிருந்து மக்ரூவாக்கப்படுமே, அலல் முனாஃபிகீன முனாஃபிகீன்களின் மீது, வல் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவதில் முஷ்ரிகீன
முஷ்ரிக்கீன்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதும் முனாஃபிகீன்களின் மீது தொழுகை நடாத்தாட்டுவது மக்ரூவாக்கப்படுமே அந்த ஒரு பாடம். முனாஃபிகீன்கள் என்று சொன்னால் பேசினால் பொய் பேசுவார், வாக்குறுதிக்கு வாறு செய்வார், இப்படித்தான் அறிந்திருக்கின்றனர். ஆனால் நாயகத்தினுடைய காலத்தில் வாழ்ந்த முனாஃபிகீன்கள் என்றால் அவர்களுடைய அடையாளம் உள்ளத்தில் குஃப்ரை, இறை நிராகரிப்பை மறைத்து நாயகத்தை பார்த்தால் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் உள்ளத்தால் ஈமான் கொள்ளவில்லை, நாவினால் ஈமான் கொண்டது. அல்லாஹு தாலா இவர்களை சொல்லுகின்ற பொழுது இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்வல், நரகத்தின் அடித்தட்டில் இடுவான். ஏனைய பாவிகளை மேல்தட்டிலும் நரகம் நெருப்பு கொந்தளிக்கக்கூடிய அடித்தட்டில் தான் இந்த முனாஃபிகீன்களை அல்லாஹு தாலா விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாயகத்தை பார்த்தால் சஹாபாக்களை பார்த்தால் ஈமான் கொண்டு விட்டோம், ஆனால் இல்லத்தில் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் நல்லெண்ணம் இல்லை, ஈமானும் இல்லை. இவர்களுக்கு தொழுகை நடாத்தலாமா இல்லையா, இறையை நிராகரித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடலாமா இல்லையா என்பதை பற்றிய ஒரு பாடத்தினை தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இதிலே பதிந்திருக்கின்றார். ரவாஹு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وبه قال حدثنا يحيى بن بكير قال حدثني الليث عن بكير عن ابن شهاب عن عبيد الله بن عبد الله عن ابن عباس عن عمر بن الخطاب رضي الله تعالى عنهم انه நிச்சயமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் நாயகத்தை பார், இந்த பானம் இடிந்து விழுந்தால் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் நசிந்து விடும், இறந்து விடும், ஆனால் நீங்கள் மாத்திரம் தப்பித்துக் கொள்ளுவீர்கள், ரட்சப்படுவீர்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி இஸ்லாத்திலே இன்று உலகத்தில் நாலாபுரத்திலும் இஸ்லாம் உள்ளது என்றால், இஸ்லாமியர்கள் கௌரவமாக கண்ணியமாக வாழுகின்றார்கள் என்றால் அதனுடைய வரலாற்றை சிந்தனை செய்தால் அடித்தளமாக அமரக்கூடிய ஒரு சஹாபியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் சொல்லுகின்றார்கள், லம்மா மாத்த அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் மரணத்தை எத்திய பொழுது, உபய் இப்னு சலூல் என்பவர் முனாஃபிகீன்களின் தலைவராக இருந்தவர். உள்ளத்தில் இறைவனையும் ரசூலையும் நிராகரித்து நாவினாலையும் கொண்ட ஒரு மனிதர். இவர் மரணம் அடைந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லி அலைஹி, அவருக்கு தொழுகை நடாத்துவதற்காக வேண்டி அவரை சார்ந்தவர்கள் நாயகத்தை அழைத்தார்கள். வலம்மா காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்த பொழுது வதப்து, உமர் நாயகம் சொல்லுகின்றார்கள், இலையே ரசூலுல்லாஹின் பக்கம் நான் பாய்ந்து ஃபகுல்து, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அத்துஸல்லி அலா இப்னு உபை முனாஃபிகின் மீது நீங்கள் தொழுகை நடாத்த செல்லுகின்றீர்கள். வகது கால யௌம, அந்த நாளிலே கதா வகதா வகதா இப்படியெல்லாம் பேசி இருக்கின்றார். அவருடைய சொல்லினை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நான் மட்டிட்டு சொல்லுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். வகால, மேலும் சொன்னார்கள், அகிரன்னி யா உமர் நாயகமே, என்னை விட்டு நீங்கள் சற்று பின்தங்கி நில்லுங்கள், விலகி நில்லுங்கள். பலமாக்கு கருத்து அழகி, நாயகத்தின் மீது நான் அதிகமாக சொன்ன பொழுது கால சொல்லுகின்றார்கள், இன்னி நிச்சயமாக நான் ஹுய்யிருத்து இஷ்டம், சுய விருப்பம் வழங்கப்பட்டவர், கசுத்தருத்து அவர்களுக்கு தொழுவிப்பதை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். நிச்சயமாக நான் எழுவதை பார்க்கிலும் அதிகப்படுத்தினால் அவருக்கு மன்னிக்கப்படும் என்றால் அலையா, அதன் மீது நான் அதிகப்படுத்துவேன். கால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். சும்ம பிறகு இன்ஷரவ, திரும்பி வந்தார்கள். பலம் யம்குது இல்லா யசீரன், சற்று நேரமாகவில்லை. ஹத்தா நஸலத்தில் ஆயத்தானி மின் பராஅத்தி, சூரத்துல் பராஅத்தில் இருந்து 2 ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா வஹும் ஃபாஸிகூன். ஃபஅஜிப்து, நான் ஆச்சரியம் அடைந்தேன். பஅது, அதற்கு பிறகு மின் ஜுர்அத்தி, என்னுடைய தைரியத்தை. அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யௌமைதின், அந்த நாளிலே
வல்லாஹு அல்லாஹ்வும் வரசூலுகும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழமும் மிக தெரிந்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய தலைவராகிய அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவருக்கு தொழுவிக்க செல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்குகின்றார்கள். நீங்கள் தொழுவிக்க செல்லாதீர்கள், அவர் முனாஃபிக். இப்படி பேசியவர் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சிரித்த பிறகு அப்படியே செல்லுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்த அனைத்தையும் அதிகப்படுத்தி சொல்லுகின்றார்கள். அதையும் பார்க்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் முனாஃபிக்கீன் காஃபிர்கள் மீது விரும்பினால் பாவ மன்னிப்பு தேடலாம், தேடாமல் விடலாம். ஆனால் நீங்கள் தேடுவதும் தேடாமல் இருப்பதும் அல்லாஹ்விடத்தில் சமம். எனவே நான் பாவ மன்னிப்பு தேடுவதிலும் தேடாமல் இருப்பதிலும் சுய விருப்பம் வழங்கப்பட்டவர். நாம் பாவ மன்னிப்பு தேடுவதை 70 பாவ மன்னிப்பு 70 தடவை பாவ மன்னிப்பு தேடினால் இவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றிருந்தால் அதையும் நான் செய்வதற்கு தயாராக உள்ளேன் என்றார். நாயகத்தினுடைய இரக்க குணம். நாயகத்திற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இவர் பேசினார். சஹாபாக்களை தாழ்த்தியவர். நாயகம் யார்? அவர்களுடைய இரக்க குணம். 70 தடவை பாவ மன்னிப்பு தேடினால் இவரை ரப்பு மன்னிக்க தயார் என்றால் அதையும் நான் செய்ய தயார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்குகின்றார்கள். நாயகம் தொழுவிக்குகின்றார்கள், வருகின்றார்கள். வந்து சற்று நேரமாகவில்லை, அல்லாஹ் தஆலா ஆயத்தையே இறக்கிவிட்டார். அவர்களுக்கு நீங்கள் தொழுகை நடாத்தக்கூடாது, இன்று முதல் ஹராம். ஒரு காஃபிருக்கு தொழுகை நடாத்த முடியாது, ஒரு முஷ்ரிக்குக்கு நாம் துஆ செய்ய முடியாது, அவர்களோடு சிரிக்கலாம், பேசலாம், அவர்களுக்கு சலாம் சொல்ல முடியாது. ஏன்? சலாம் என்ற வார்த்தையில் ஈருலோக வெற்றி உங்கள் மீது உண்டாவதாக, இதுதான் அதனுடைய சுருக்க பொருள். அஸ்ஸலாம் இன்மை மறுமை வெற்றி. இன்மையில் ஏதாவது வெற்றி கிடைக்கலாம், மறுமையில் வெற்றி இல்லை. எனவே அவர்களுக்கு சலாம் சொல்ல முடியாது. நாயகம் தொழுவித்தார்கள். சற்று நேரமாகவில்லை, ரப்பு தஆலா ஆயத்தையே இறக்கி வைத்தார். உமர் நாயகம் சொன்னார்கள், நான் அந்த வரலாற்றை சிந்தனை செய்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கு செல்லுகின்ற பொழுது தடுக்கக்கூடிய தைரியம் எனக்கு வந்து விட்டது. நான் ஆச்சரியப்பட்டேன், எப்படி வந்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் வீரர். எப்படிப்பட்ட வீரராக இருந்தாலும் நாயகத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பம்சத்தை வழங்கி இருக்கின்றார். எப்படிப்பட்ட வீரரும் நாயகத்தை பார்த்தார், அடிபணிந்து விடுவார். அபூஜஹல் நாயகத்தோடு சண்டை செய்கின்ற சந்தர்ப்பத்திலே முன் சென்றவர் அப்படியே பின்வாங்குகின்றார். சொல்லுகின்றார், 2 சிங்கங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோற்பியத்தில் இருந்து என்னை பாய்ந்து தாவி கடிக்க வருவது போன்ற ஒரு காட்சியை பார்த்து, அதனால் நாயகத்தோடு கோபமாக சண்டை செய்ய என்னால் முன்னால் செல்வதற்கு அச்சமாக உள்ளது என்றார். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பார்த்தாலும் அஞ்சு விடுவார்கள், கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் நடந்து கொள்ளுவார்கள். எப்படி? நாயகம் இருந்தால் தன்னுடைய தலையில் ஒரு பறவை இருந்தால் அந்த பறவை பறக்காமல் அப்படியே இருக்க வேண்டும் என்றால் எப்படி? அந்த மனிதன் சிலையாக மாற வேண்டும், அப்படியே இருக்க வேண்டும். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு சஹாபாக்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நான் அன்றைய தினம் நாயகத்தையே தடுத்தேனே, இந்த தைரியத்தை நினைத்து நான் ஆச்சரியம் அடைந்தேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பாபு தனாயின் நாசி அலல் மையத்தி, மையத்தின் மீது மனிதர்கள் புகழுவதனுடைய பாடம். அபிஹி கால ஹத்தஸனா ஆதமு قال حدثنا شعبة قال حدثنا عبد العزيز بن سهيب قال سمعت انس بن مالك رضي الله تعالى عنه يقول مروا بجنازة, ஒரு ஜனாசாவை கொண்டு சென்றார்கள். فاثنوا عليها خيرا, நல்லதை அந்த ஜனாசாவின் மீது மனிதர்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் புகழ்ந்தார்கள். فقال النبي صلى الله عليه وسلم, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வஜபத், அந்த ஜனாசாவுக்கு கடமையாகி விட்டது என்றார்கள். பின்ன பிறகு மர்ரு பி உக்ரா, மற்றும் ஒரு ஜனாசாவை கொண்டு சென்றார்கள். ஃபாத்தினு அலைஹா ஷர்ரா, கெடுதியை அந்த ஜனாசாவின் மீது சொன்னார்கள். வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஜனாசாவுக்கும் வஜபத், கடமையாகி விட்டது என்றார்கள். வகால உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், மா வஜபத், நாயகமே யா ரசூலல்லாஹ், நல்ல ஜனாசாவும் சென்றது, தீய ஜனாசாவும் சென்றது. ஒரு ஜனாசாவை பார்த்து நாங்கள் நல்லவர் என்று புகழ்ந்தோம், அந்த ஜனாசாவுக்கு கடமையாகி விட்டது என்றீர்கள். ஒரு ஜனாசாவை பார்த்து அவருடைய கெடுதியை சொன்னோம், அவருக்கும் கடமையாகி விட்டது என்றீர்கள். என்ன காரணம், என்ன கடமையானது என்று கேட்டார். கால
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஹாதா இது அஸ்னைத்தும் அலைஹி கைரா, இந்த ஜனாசாவின் மீது நலவை நீங்கள் புகழ்ந்தீர்கள், ஃபவஜபத் லஹுல் ஜன்னத்து, அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. வஹாதா இது அஸ்னைத்தும் அலைஹி ஷர்ரன், கெடுதியை இந்த ஜனாசாவின் மீது எடுத்துரைத்தீர்கள், ஃபவஜபத் லஹுன் நாரு, நரகம் அவருக்கு கடமையாகிவிட்டது. அன்றும் நீங்கள் எல்லாம் சுஹதா உல்லாஹி ஃபில் அர்தி, இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். இரண்டு ஜனாசாக்கள். ஆரம்ப ஜனாசா நல்ல முறையில் மனிதர்களுக்கு நோவினை செய்யாமல், நோவினை செய்தாலும் பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் மக்களோடு நல்ல முறையில் வாழ்ந்தது. அவர் மரணம் அடைந்ததோடு அவரை கொண்டு செல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் நல்ல மனிதர், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, புலக்கூடிய மக்களோடு பண்போடும் நட்புணத்தோடும் பழகக்கூடிய மனிதர் என்று புகழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத், இவருக்கு கடமையாகி. மற்றொரு ஜனாசா சென்றது. சஹாபாக்கள் சொன்னார்கள், மக்களுக்கு நோவினை தரக்கூடியவர், வேதனை தரக்கூடியவர், அல்லாஹ்வோடு தொடர்பை துண்டித்தவர். இப்படி சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் என்றுதான் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், வஜபத் என்றால் என்ன, அவர்களுக்கு என்ன கடமை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், எப்படி என்றால், நீங்கள் எல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள், அவரை புகழ்ந்தீர்கள் அல்லவா, அவருக்கு சொர்க்கம். இவருடைய நோவினை எடுத்துரைத்தீர்கள் அல்லவா, அவருக்கு நரகம் என்றார். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணித்த மனிதரின் கெடுதியை பேசக்கூடாது, அதனூடாக அவருடைய தண்டனைகள் வேதனைகள் அதிகப்படுத்தும். அது மாத்திரமல்ல, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாசாவுக்கு 3 சஃபு சமூகம் அளித்தால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருக்கு சொர்க்கம் என்றார்கள். ஏன்? நல்ல மனிதராக வாழ போய்த்தால் 3 சஃப்புகள், அதிகமான மனிதர்கள் இவருக்காக வேண்டி சொல்ல வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்று வருகின்றார்கள். அவரினால் நோவினை செய்யப்பட்டால், பித்னாவிலும் பிரச்சனையிலும் ஆக்கப்பட்டால், மக்களுக்கும் சமூகத்திற்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் நோவினை வேதனை தரக்கூடியவர் என்றால் அவருக்காக வேண்டி சமூகம் அளிப்பார்களா? இல்லை. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஃப்புகள் கலந்தால் அவருக்கு சொர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் ஜனாசா தொழுகையிலே 9 பேர் 10 பேர் 9 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்தால் ஒரு சஃப்பாக இருந்தாலும் தொழுகை நடாத்தக்கூடிய இமாம் அவர்களை 3 சஃப்பாக பிரிக்கிறது. இந்த ஹதீஸுக்காக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சட்டம் இதுதான். 6 பேர் 7 பேருக்கு மேற்பட்ட ஒரு 10 பேர் வந்தால் ஒரு சஃப்பு தாராளமாக, ஒரு சஃப்பும் அதிகம் இருந்தாலும் நாயகத்தினுடைய ஹதீஸுக்காக வேண்டி 3 சஃப் என்று சொன்னார்கள் அல்லவா, அதற்காக வேண்டி அந்த 10 பேரை 3 சஃப்பாக தொழுவிக்கக்கூடிய இமாம் பிரிக்க வேண்டும் என்று ஃபத்ஹுல் மீன் என்ற கிரந்தத்தில் எழுதப்பட்டது. وبه قال حدثنا عبدان قال اخبرني ابي عن شعبة سمعت الاسئله عن ابي عن مسروق عن عائشه رضي الله تعالى عنه ان يهوديه دخلت, ஒரு யகூதியான பெண்மணி தகலத் அலைஹா, ஆயிஷா நாயகியிடம் வந்து ஃபதகரத் அதாபல் கபரி, கபருடைய வேதனையை கூறினார்கள். ஃபகாலத்துலஹா, அவர்களுக்கு சொன்னார்கள், ஆதகில்லாஹு மின் அதாபில் கபரி, கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பானாக. فسألت عائشة رضي الله تعالى عنها رسول الله صلى الله عليه وسلم عن عذاب القبر وقال نعم عذاب القبر. قالت عائشة رضي الله تعالى عنها وما رأيت رسول الله صلى الله عليه وسلم بعد صلى صلاة إلا تعبد من عذاب القبر. யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் வந்து கபருடைய மனிதன் மரணம் அடைந்தால் வேதனை உண்டு நன்மை உண்டு என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கபருடைய வேதனையை விட்டு உங்களை பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்து சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மாபெரும் மேதை, பெண்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். அல்லாஹ்வுடைய ஆணை இவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று காரணம் இவர்களுடைய அறிவின் மகிமை. அனைத்து மனைவிமார்களும் விதவையாக இருந்தார்கள், இவர்கள் மாத்திரமே விதவையற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பி மணந்தார்கள். அவர்களுடைய அறிவு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த பெண் அவர்கள். இப்படி யூத பெண்மணி சொல்லுகின்றாரே, இதில் என்ன உண்டு? உடனே நாயகத்திடம் கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வேதனை உண்மையானது, கபருடைய வேதனை உண்மையானது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகின்றார்கள்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதால் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடாமல் அந்த இடத்தை விட்டு நகரமாட்டார். சுன்னத்தான பரலான எந்த தொழுகையாக இருந்தாலும் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடாமல் அந்த இடத்தை விட்டு நகரமாட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை கொண்டு செல்லுகின்ற பொழுது கபரை பார்த்து, எந்த பெட்டியில் ஜனாசா கொண்டு சென்றதோ அந்த கபரை பார்த்து அவர்களுடைய தாடி நனையும் வரை அழுவார்கள், அழுது அழுது மயக்கம் அடைவார்கள். ஜனாசா கொண்டு சென்ற அதே பெட்டியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து கொண்டு வர சொல்லுவார்கள், இது கபர். இந்த இடத்தில் ஒரு மனிதன் வெற்றி கண்டால் இதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்தும் வெற்றி மிக இலகு. இந்த குழியில் ஒரு மனிதன் தோல்வி கண்டால் இதற்கு பின்பு மாதம் அல்ல, வருடம் அல்ல, சொல்ல முடியாது. இந்த உலகம்தான் 80, 100, 1000 வருடம். மறுமையில் அப்படி உண்டா? இல்லை. அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்துமே தோல்வி, நாசம், கைசேதம், இப்படி சொல்லி காடி நனையும் வரை அழியக்கூடியவர்கள், அழக்கூடியவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்பார்ந்தவர்களே, இதற்கு அப்பாலும் அதிகமான ஹதீதுகள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாக்கு சார்பாக, அவர்களும் அந்த அகீதாவை சார்ந்தவர்கள் அல்லவா, ஆதாரமாக தெளிவாக எழுதி இருக்கின்றார்கள். நேரம் இந்த இடத்திலே தடையாக இருப்பதினால் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மார்க்க ஞானத்தை கற்று அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினை எங்களுக்கு தந்தருள்வானாக. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم.